தோஸ்தங்களோடையோ இல்ல உறவினர்களோடையோ நல்லா பேசிட்டு சிரிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் திடீர்னு உடம்புல சுத்தமா சக்தியே இல்லாத மாதிரி ஒரே அடியா டயர்டா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த சந்திப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் கூட இப்படி நடக்கும். இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பிடிச்சவங்க கூட பேசி சிரிச்சு நேரம் போனதே தெரியாம இருந்துட்டு திடீர்னு உங்க மொத்த எனர்ஜியும் யாரோ திருடிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? அப்படி நீங்க உணர்ந்திருந்தா நீங்க ஒன்றும் தனியா இல்ல. இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு பொதுவான விஷயம்தான். உங்களுக்கு தெரியுமா, நிபுணர்கள் இந்த உணர்வுக்கு ஒரு பேர் கூட வச்சிருக்காங்க. அதுதான் சோஷியல் ஹேங்கோவர். எப்படி ஒரு பார்ட்டிக்கு அப்புறம் ஹேங்கோவர் வருதோ அதே மாதிரி நிறைய பேர் கூட பழகினதுக்கு அப்புறம் வர்ற இந்த சோர்வு தான் அது. இது உங்க கற்பனை இல்ல, இது ஒரு நிஜமான அனுபவம். சரி, எதுக்காக இந்த சோர்வு வருது? இதனாலேயே நம்மள பல பேரு நான் ஒரு ஆன்டி சோஷியலா, எனக்கு மத்தவங்களோட பழக பிடிக்கலையா அப்படின்னு நம்மள நாமளே தப்பா நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையவே கிடையாது. வாங்க அந்த தப்பான புரிதலை இப்போ சரி பண்ணலாம். நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ஓடும் இல்லையா? என் மேலதான் ஏதோ தப்பா, மத்தவங்கள மாதிரி ஏன் என்னால ஜாலியா இருக்க முடியல, இப்படி நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா விஷயம் உங்ககிட்ட இல்ல, உங்க நரம்பு மண்டலத்தோட ஒரு ஸ்பெஷலான அமைப்புல இருக்கு. இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. சமூக விரோதினா அவங்களுக்கு மத்தவங்கள பார்த்தாலே பிடிக்காது, அவங்கள விட்டு தள்ளியே இருப்பாங்க. ஆனா சமூக உணர்திறன் அப்படி கிடையாது. அதாவது உங்க மூளை ஒரு உரையாடல்ல இருக்கிற வார்த்தைகள், முகபாவனைகள், உணர்ச்சிகள்னு எல்லாத்தையும் மத்தவங்கள விட ரொம்ப ஆழமா ப்ராசஸ் பண்ணுது. ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாமா? உங்க மூளை ஏன் இவ்ளோ எனர்ஜியை செலவு பண்ணுது? இந்த டீப் ப்ராசஸிங்னால உண்மையிலே என்ன நடக்குது? இதுக்கு சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு, உணர்திறன் மிக்க நரம்பு மண்டலம் அல்லது சென்சிட்டிவ் நர்வஸ் சிஸ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ ஒரு நோய் இல்ல, குறைபாடும் கிடையாது. இது உங்களோட ஒரு தனிப்பட்ட குணம். அதாவது மத்தவங்கள விட உங்க சிஸ்டம் எல்லா வகையான தூண்டுதல்களையும் ரொம்ப ஆழமா உணருது. இன்னும் சுலபமா சொல்லணும்னா, நீங்க மத்தவங்க கூட பேசும்போது உங்க மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யுது. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அது நோட் பண்ணுது, அனலைஸ் பண்ணுது. இதனால ஒரு சராசரி மூளையை விட உங்க மூளை ரொம்ப ரொம்ப அதிகமா சக்தியை பயன்படுத்துது. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு சாதாரண நரம்பு மண்டலம் ஒரு சந்திப்புல 40% சக்தியை செலவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா உணர்திறன் மிக்க மண்டலம் அதே சந்திப்புல கிட்டத்தட்ட 85% சக்தியை காலி பண்ணிடுது. பாத்தீங்களா வித்தியாசத்தை? கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். இதனால தான் உங்க சோஷியல் பேட்டரி டக்குன்னு ட்ரெயின் ஆகுது. அப்போ இது ஒரு பிரச்சனையா? இல்லவே இல்ல. இத்தனை நேரம் இது ஒரு குறையா பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பார்வையை கொஞ்சம் மாத்தி இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலத்தை பத்தி பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இதுக்கு காரணம் உங்களுக்கு மத்தவங்கள பிடிக்காதது இல்ல, இல்ல உங்களுக்கு பொறுமை கம்மி அப்படின்னும் அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா நீங்க வச்சுக்கிற உறவுகளுக்கு ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்க. சும்மா மேம்போக்கா பேசுறதை விட ஆழமான அர்த்தமுள்ள உரையாடல்களை தான் உங்க உள்ளம் தேடுது. அந்த மாதிரி ஆழமான கனெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நிஜமான எனர்ஜியை கொடுக்குது. யோசிச்சு பாருங்களேன், இந்த உணர்திறனால தான் உங்களுக்குள்ள ஒரு ஆழமான உள் உலகம் இருக்கு. வாழ்க்கையோட ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்க மத்தவங்கள விட அதிகமா ரசிச்சு அனுபவிக்கிறீங்க. அர்த்தமுள்ள உறவுகளை விரும்புறீங்க. மத்தவங்களோட வலியையும் சந்தோஷத்தையும் ரொம்ப சுலபமா புரிஞ்சிக்கிற பச்சாதாபம், அதாவது எம்பத்தி உங்ககிட்ட இயல்பாவே அதிகமா இருக்கு. இதெல்லாம் ஒரு சூப்பர் பவர். அதனால அடுத்த முறை நீங்க சோஷியல் கேதரிங்குக்கு அப்புறம் சோர்வா உணர்ந்தா உங்களை குறை சொல்லிக்காதீங்க. உங்க சிஸ்டம் ரொம்ப ஆழமா வேலை செஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுங்க. ஒருவேளை நீங்க பலவீனமா நினைக்கிற உங்க உணர்திறன் உண்மையிலே உங்களோட மிகப்பெரிய பலமா இருந்தா என்ன செய்வீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க.